உறவுகள் தொடர்கதை அத்தியாயம் 16 தொடர்கிறது. ஆடம்பரமில்லாத நகைகளும். அவள் இளம்பெண், அதிலும் 20 25 இருக்க வேண்டும். படித்தவள், நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உள்ளவள், எளிமையானவள் என்று பல விஷயங்களை பறைசாற்றியது. பேருந்தின் அந்த குறிப்பிட்ட ஜன்னல் அருகே வந்து என்று லேசாக தொண்டையை கனைத்து பார்த்தான் மாதவன். அவள் நிமிரவில்லை. இந்த நண்பகல் நேரத்தில், அதுவும் பேருந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது 100% நிச்சயமாக தூங்கியிருக்க முடியாது. அவள் தன் கார் சாவியை இறங்கி வந்து எடுத்திருக்கும் பட்சத்தில் 200% நிச்சயமாக தூங்கி இருக்க முடியாது. அப்படி இருந்தும் தான் அருகில் வந்ததை கவனிக்காதது போல் நடிக்கிறாள் என்றாள். அவள் தன்னிடம் விளையாடுகிறாள். ஏன்? இவளுக்கு எப்படி என்னை தெரியும்? இவளை இதற்கு முன்பு நான் பார்த்த நினைவே இல்லையே. எதற்கும் முதலில் வாளை சுருட்டி பவ்யமாக விசாரித்து பார்ப்போம். அதன் பிறகு அவளின் பேச்சிற்கு ஏற்ப தன்னுடைய அணுகுமுறையை மாற்றி கொள்ளலாம் என்று முடிவெடுத்து சட்டை பையில் இருந்து பேனாவை எடுத்து ஜன்னலில் இருந்து அவளின் கையில் லேசாக தட்டி, எஸ்கியூஸ் மீ மேடம் என்று அழைத்தான் மாதவன். அவன் காருக்கு வந்ததை, சாவியை தேடியதை, பேருந்தின் அருகே வந்ததை எல்லாவற்றையுமே ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தவள் அவனின் தொடுகையில் விழித்த மாதிரி ஒரு பாவலாவுடன் நிமிர்ந்து அவனை பார்த்து மலங்க விழித்தாள். ஜெயஸ்ரீ, நானே பெரிய நடிகன், என்னிடமே வா, நடிகர் திலகம் தோத்துடணும் கண்ணு என்று மலர்ந்த புன்னகையை மறைத்து, குட் ஆஃப்டர்நூன் மேடம், ஐ எம் மாதவன் என்று ஆரம்பித்தான். நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுக்கு தமிழ் தெரியாதா என்று ஆங்கிலம் புரியாத பாவனையில் குழப்பத்தோடு கேட்டாள் ஜெயஸ்ரீ. ஓ, மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆங்கிலம் படிக்க மட்டும்தான் தெரியும், பேசினால் புரியாது என்பது எனக்கு தெரியவில்லை பாருங்க என்று கேலியாக சொன்னவன் பார்வை அவளின் கை வைத்து ஜன்னல் கம்பியில் செருகியிருந்த ஆங்கில இந்தியா டுடேயில் பதிந்தது. மீண்டது. அது யாருது? எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன இங்கிலாந்திலிருந்து இப்போ தான் இறக்குமதியாகி நேர விமான நிலையத்திலிருந்து வரீங்களோ? இந்தியாவில் இருக்கும் சூழல், நடைமுறைகள் எதுவுமே தெரியாதோ என்று சொன்னவளின் பார்வை விரலில் மாட்டியிருந்த சாவியிலும் அவன் காரிலும் பதிந்து மீண்டது. இவள் சாதாரணமானவள் இல்லை. இவளுக்கு இந்த கெஞ்சுதல், வைத்தியம் வேலை செய்யாது. பேருந்து எந்த நிமிடமும் கிளம்பிவிடலாம். ரூட்டை மாத்து என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் ஒரு புன்னகை செய்துவிட்டு பேருந்தின் உள்ளே ஏறினான். அந்த புன்னகையிலேயே பிரமித்தவள் அவன் பேருந்தின் உள்ளே வர மேலும் திகைத்தாள். என்ன செய்ய போகிறான்? கையிலிருந்து சாவியை பிடுங்க போகிறானா? அதை வெளியிலிருந்தே செய்திருக்கலாமே. உள்ளே வர வேண்டிய அவசியம் என்ன? திகைப்புடன் அவள் பார்த்து கொண்டிருக்க, அவன் உள்ளே வரும் நேரத்துக்குள் அவளின் அருகில் இருந்த இருக்கைக்கு உரிய பெண்மணி ஏறி அமர்ந்திருந்தார். சிஸ்டர், ஒரு 2 நிமிஷம் இப்படி உட்கார்றீங்களா என்று எதிர்ப்புறம் இருந்த இருக்கையை காட்டி பவ்யமாக கேட்டான் மாதவன். அவர் இருவரையும் பார்த்துவிட்டு சிரிப்புடன் மாறி அமர்ந்தார். அவர்களுக்கிடையே ஏதோ கோபதாபம் என்று கற்பனை செய்தவர் முகம் வேறு புறம் திரும்பி இருந்தாலும் காதுகள் அவர்கள் பேசுவதை கேட்க தயாரானது. அவள் அருகே அமர்ந்தவன் கண்களில் அவளின் நீண்ட பின்னல் பட்ட நேரத்தில் நாசியை பின்னல் ஆடிய நெருக்கமான மதுரை மல்லிகை சரத்தின் மனம் தாக்கியது. நான் யார்? எங்கிருந்து வருகிறேன்? எனக்கு என்ன தெரியும், என்ன தெரியாது என்று எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே. எப்படி ஜோசியம் பார்ப்பீங்களா என்று வலது கையை நீட்டினான். அவன் பார்வை கார் சாவியில் பதிந்தது. சாவியை கொடு என்று கேட்காமல் கேட்டது. உங்களுக்கு ஜோசியம் தெரியும் போல. ஆண்களுக்கு வலதுகரம்தான் காட்டணும் என்று கரெக்டாக நீட்டுறீங்களே என்று அவன் கண்கள் சொன்ன செய்தியை புரிந்தாலும் புரியாதது போல ஒதுக்கி அவன் கரத்தில் இருந்த பேனாவை எடுத்து அவன் உள்ளங்கையில் அலைந்தாள். அடடடடே என்று பொருள் சேர்க்கை என்று சுக்கரமேடு சொல்லுது. கடவுளே, கூடவே ஒரு பொருள் இழப்பு என்று முதன் சொல்லுதே. என்ன பொருள் வாங்கினீங்க? அது பத்திரமா இருக்கா என்று குறும்பாக கண்கள் மலர இதழ்கள் வெறிய கேட்டவன் முகத்தை விட்டு அவனால் பின் பார்வையை திருப்ப முடியவில்லை. ஜோசியம் பிரமாதமாக இருக்கு. அப்புறம் என்று நிதானமாக விசாரித்தான். இப்போதைக்கு அவ்வளவுதான். கண்டக்டர் வந்து விட்டார். பஸ் இப்போ கிளம்பினோம். இன்னொரு முறை சந்திக்கிற நேரத்தில் இன்னும் விலாவரியாக ஜோசியம் பார்க்கலாம் என்று பேருந்தின் அருகே வந்து நடத்துனரை காட்டி சிரிக்காமல் சொன்னாள் ஜெயஸ்ரீ. அவள் காட்டிய காட்சியை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோ அல்லது அவள் புறம் இன்னும் நெருக்கமாக சரிய வேண்டும் என்ற ஆவலோ இன்னும் உட்புறமாய் அவளை நெருங்கி ஜன்னல் வழியாக அவளை பார்த்துவிட்டு திரும்பியவன் முகம் அவளின் முகத்திற்கு வெகு அருகே இருந்தது.
அவனின் சுவாச காற்று தன்னை தீண்டும் இடைவெளியில் இருந்தவளுக்கு அவஸ்தையாக இருந்தது. அவனின் விரல் நுனி கூட அவளை தீண்டவில்லை. என் சாவியை எப்போ கொடுப்பீங்க என்று அவளின் விரல்களில் கம்பீரமாய் குழு இருந்த சாவியை கண்ணால் காட்டி மெல்லிய குரலில் கேட்டான் மாதவன். குரல் குழைவாய் இருந்ததை அவனே எதிர்பார்க்கவில்லை. சாவியை கண்ணால் காட்டி மெல்லிய குரலில் கேட்டான் மாதவன். குரல் குழைவாய் இருந்ததை அவனே எதிர்பார்க்கவில்லை. கையில் இருந்த அவனின் பேனாவால் அவனை தள்ளியபடி, அதை ஏன் நீங்கள் கேட்குறீங்க? நீங்கள் கேட்பதை பார்த்தால் என்னிடம் நீங்கள் பத்திரமா பார்த்துக்க சொல்லி நேரில் கொடுத்துட்டு போன பொருளை கேட்பது மாதிரி இருக்கு. இது எங்கள் வீட்டுக்கார் சாவி என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னாள் ஜெயஸ்ரீ. உங்கள் வீட்டுக்கார் சாவியா? என்னுடைய வீட்டில் எனக்கு அக்கா தங்கை என்று யாருமே இல்லையே. ஒருவேளை உங்கள் வீட்டுக்காரர் சாவியா மேடம்? ஹலோ மிஸ்டர், என்ன வாய் நீளுது? ஓ, வீட்டுக்காரர் இல்லையா? சரி. எங்கள் வீட்டில் மிச்சம் இருப்பது எங்கள் அம்மா தான். அவங்களுக்கு 50 முடிந்து விட்டதே. அவளை ஒரு முறை பார்வையால் அளந்தவன், இவங்களுக்கு அவ்வளவு வயசு இருக்கும். நிச்சயம் வாய்ப்பில்லை. அவன் பேச பேச ராகவன் சொன்ன மாதவனின் பேச்சு திறமையும் சகல சுபாவமும் கண் முன்னால் விரிந்தது. அவனோடு வாயாடும் ஆசை பிறந்தது. இது என்ன? இது எங்கள் வீட்டு சாவி. நான் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுப்பேன். உங்களை எனக்கு தெரியாது. உங்களிடம் இந்த சாவியை கொடுக்க முடியாது. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க என்று அலட்சியமாக சொன்னாள் ஜெயஸ்ரீ. அவன் எப்படி சாவி வாங்குவான் என்பதை பார்க்க கண்களில் ஆர்வம் மின்னியது. அப்போ சாவி வாங்கிக்க நான் என்ன வேண்டுமானாலும் பண்ணிக்கலாமா என்று கேட்டவன்